الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஹலீஃபாவாக படைத்து அவர்களுக்கு பல்வேறு ஞானங்களை கற்றுக் கொடுத்து மலக்குகளை விட மிக சிறப்பானவர்களாக அவர்களை அமைத்து வைத்த விவரங்கள் முன்னால் உள்ள ஆயத்துகளில் சொல்லப்பட்டன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா படித்து கொடுத்த, சொல்லிக் கொடுத்த விஷயங்களை மலக்குகளிடத்தில் சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை கொடுத்ததின் காரணமாக மலக்குகளை விட அவர்கள் உயர்வாக ஆக்கப்பட்டார்கள். மனிதர்களுக்கு இல்மு என்பது எல்லா நிலைகளிலும் கட்டாயமாக தேவைப்படுகின்ற காரணத்தால் அல்லாஹ் தஆலா அந்த இல்மை மிக உயர்வாக ஆக்கி வைத்திருப்பதின் காரணத்தால் அதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை மலக்குகளுக்கு சொல்லுமாறு கட்டளையிட்டான். முதலாவது மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்டான், நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை தவிர, கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்பதாக சொல்லி அவர்கள் தங்களுடைய தோல்வியை, தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொன்னான், யா ஆதமு அம்பிஉஹும் பிஅஸ்மாஇஹிம், ஆதமே இவர்களுக்கு இந்த பொருள்களுடைய பெயர்களை நீர் அறிவித்துக் கொடுப்பீராக, சொல்லிக் கொடுப்பீராக என்பதாக கட்டளையிட்டதின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குகளுக்கு உஸ்தாதாக, ஆசிரியராக நியமனம் செய்தார். அது பற்றிய பல விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. அவ்வாறு அவர்கள் அந்த பெயர்களை எல்லாம், பொருட்களின் பெயர்களை எல்லாம் மலக்குகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஃபலம்மா அம்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம், அந்த பொருள்களுடைய பெயர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கு சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குகளை பார்த்து சொன்னான், கால அலம் அகுல் லகும் இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நான் உங்களுக்கு முன்னமே சொல்லவில்லையா வானங்களின் இன்னும் பூமியின் மறைவான விஷயங்களை எல்லாம் நான் நன்கு தெரிந்தவன் என்பதை உங்களுக்கு நான் முன்னமே சொல்லவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டார். இன்னும் வஅலமு மா துபதூன வமா தக்துமூன் வமா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை வெளிப்படுத்துகின்றீர்களோ அதையும், எதை மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையும் நான் நன்கு அறிவேன் என்பதை உங்களுக்கு நான் முன்னமே சொல்லவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்த பொழுது மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவை கண்டு மிக ஆச்சரியப்பட்டார்கள். எல்லோருக்கும் முன்னால் தான் அல்லாஹ் தஆலா இந்த பொருள்களை எல்லாம், பொருள்களுடைய ஹகீகத், ஞானங்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆனால் நாம் அதனை கிரகிக்க முடியவில்லை, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த ஆதம் எவ்வளவு அழகாக இதை விளங்கிக் கொண்டு இப்பொழுது அதை ஒரு ஆசிரியராக இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை கண்டு மலக்குகள் எல்லாம் வியப்படைந்தார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள்.
அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகின்றான். எனக்கு தெரியும் இந்த ஆதம் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ளே என்ன சக்தியை நான் வைத்திருக்கின்றேன் என்பது எனக்குத்தான் தெரியும், உங்கள் யாருக்குமே அது தெரியாது என்பதை அல்லாஹ் சொல்லி எல்லா மறைவான ஞானங்களும் தனக்கு உள்ளது என்பதாக அல்லாஹ் இங்கே அறிவிக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கு சொல்லிக் கொடுத்த பல்வேறு விஷயங்கள், அந்த ஞானங்கள், இல்முடைய சிறப்புகள் ஆகியவற்றை எல்லாம் முன்னால் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. மலக்குகளை விட இந்த மனிதன் சிறப்பானவன் என்பதற்கு இந்த இல்மு ஒன்றுதான் அடிப்படை காரணமாக, அசல் காரணமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இல்மு என்பது இல்லாவிட்டால் மலக்குகளை விட மனிதன் சிறந்தவனாக ஆக முடியாது. வணக்கத்தின் மூலமாக மனிதன் சிறந்தவனாக ஆகின்றான் என்பது இருந்தால் மலக்குகள் தான் சிறந்தவர்களாக இருக்க முடியும். மலக்குகளை போன்று வணங்குகின்றவர்கள் யாரும் கிடையாது. மலக்குகளை போன்று வணக்கம் செய்தவர்கள் அல்லது செய்து கொண்டிருப்பவர்கள், இனிமேல் செய்ய போகிறவர்கள் யாரும் கிடையாது. அதே போன்று தஸ்பீஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வதிலும் மலக்குகள் தான் முன்னணியில் இருக்கின்றார்கள். அவர்களை போன்று யாரும், எந்த மனிதரோ அல்லது எந்த பொருள்களோ தஸ்பீஹ் செய்து விட முடியாது, அல்லாஹ்வை திக்ர் செய்து விட முடியாது. இந்த சூழ்நிலையிலே வணக்கங்களை கொண்டோ ஜிக்ரு தஸ்பீஹ்களை கொண்டோ ஒரு பொருள் உயர்ந்ததாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மலக்குகள் தான் இருக்க முடியும். ஆனால் மலக்குகளை விட மனிதனை அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கி வைத்திருப்பதின் காரணம் இவருக்கு இல்மு கொடுக்கப்பட்டதின் காரணம் தான் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றார். இதே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னதாகவே இப்படி ஒரு மனித இனத்தை நான் படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பினார். அந்த விரும்பியதின் காரணம் தன்னை பற்றி உள்ள பரிபூர்ணமான அறிவு என்னுடைய படைப்பினங்களுக்கு, தன்னுடைய படைப்பினங்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்படி அந்த அறிவும் ஞானமும் ஏற்பட தகுந்த ஒரு படைப்பை நான் படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பியதின் காரணமாக மனித இனத்தை அல்லாஹ் தஆலா படைத்தான் என்பதாக குறிப்பிடுகின்றான் இந்த ஆயத்தின் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைப்பதற்கு முன்னால், பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில், எதுவுமே வானம் பூமி எதுவுமே எந்த பொருளும் கிடையாது, அல்லாஹ் தஆலா எப்படி இருந்தான் என்பது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். குன்து கன்ஸம் மக்ஃபியா, நான் மறைக்கப்பட்ட மறை பொருளாக இருந்தேன். அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், மறைக்கப்பட்ட மறை பொருளாக இருந்தேன். ஃபஅஹபப்து அன் உரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன், என்னை பற்றி என்னுடைய படைப்பினங்கள் தெரிய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஃபഖலக்துல் ஹல்க, ஆகவே நான் படைப்புகளை படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இப்ப படைப்புகளை படைத்ததனுடைய நோக்கம் அல்லாஹுவை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அறிவு எப்படிப்பட்டது, அவன் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றவன் என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அல்லாஹுடைய அறிவையும் ஆற்றலையும் அவனுடைய இல்மையும் குதிரத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஆகவே அப்படி ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா படைக்க வேண்டும் என்று விரும்பியதின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லா ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தான். அதை மலக்குகளிடத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அலம் அகுல் லகும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களுடைய மறைபொருளையும் பூமியினுடைய மறைபொருளையும் நான் மிக்க அறிந்தவன் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா, இதற்கு முன்னால் என்ன நடந்து முடிந்ததோ அதையும் இனிமேல் என்ன நடக்கவிருக்கின்றனவோ அதையும் நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இங்கே மற்றொரு கருத்து விளக்கப்படுகின்றது. வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை அல்லாஹ் ஒருவன் தான் தெரிந்தவன். அது அல்லாஹ் ஒருவனுக்குமே மட்டுமே தெரியும், வேறு எவருக்கும் தெரியாது என்பதற்கும் இந்த ஆயத் ஆதாரமாக இருக்கின்றது. குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இந்த கைப் என்று சொன்னால் மறைவான விஷயம், மறைவான விஷயங்களை அறிவது, இல்முல் கைப், மறைவான விஷயங்களே தெரிந்திருப்பது, அறிந்திருப்பது என்பது அல்லாஹுக்கே சொந்தமானது, வேறு எந்த மனிதருக்கும் அது கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. இதற்கு பேர் இந்த இல்முல் கைப் என்பதாக சொல்லப்படும் மறைவான அறிவு, மறைவான ஞானம். இந்த மறைபொருளான ஞானம் இருக்கின்றதை, இதை அல்லாஹ் தஆலா தான் யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு விரும்பிய அளவுக்கு சொல்லிக் கொடுப்பான். அல்லாஹ் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தானோ அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், அது அல்லாதது அதை விட கூடுதலாக வேறு யாருக்கும் தெரியாது. இதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு ஞானங்களை கற்றுக் கொடுத்தார்.
எதை கற்றுக் கொடுத்தானோ அது மட்டும் அவர்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் வந்த தன்னுடைய தூதர்கள் பல பேருக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான ஞானங்களை, அறிவுகளை, மறைமுகமான அறிவுகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எதை சொல்லிக் கொடுத்தானோ அது மட்டும் தெரியும். அதே போன்று இந்த மறைவான ஞானங்களை மிக அதிகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான இல்முல் கைப், மறைவான அறிவை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் எவ்வளவு கற்றுக் கொடுத்தானோ அவ்வளவு மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கற்றுக் கொடுத்தான்? அந்த கற்றுக் கொடுத்ததுக்கு வரைமுறை இல்லை. மிக ஏராளமாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நான் முன்னோர் பின்னோர் அனைவருடைய அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதால், முன்னோர் பின்னோர் அனைவருடைய அறிவு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ள அறிவுகளும் இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அறிவுகள் எல்லாம் நான் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் என்பது அதனுடைய பொருள், அதனுடைய விளக்கம். அதே போன்று எல்லா மொழிகளும் நான் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் என்பதும் அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து மனித இனம் எத்தனை மொழிகளை பேசினார்களோ, 2000 பிரிவினர், 2000 மதத்தினர் இருக்கின்றார்கள் உலகத்திலே என்று. சுமார் 2 லட்சம் பாஷைகளை பேசுகின்றார்கள். உலகத்தினுடைய கணக்கெடுப்பு 2 லட்சம் பாஷைகள், மொழிகள் பேசுகின்றார்கள். 2000 பிரிவுகள் இருக்கின்றார்கள். இத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது என்று பொருளாகும் அதற்கு. சரி, இனிமேல் எந்த மொழிகள் எல்லாம் வருகின்றனவோ உலகத்திலே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு அத்தனை மொழிகளும் அத்தனை விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் என்பதாக பொருள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த, கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்த அந்த இல்முல் கைப் இருக்கின்றதே, அது மஹதூத், ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். எல்லைக்கு உட்பட்டதுதான், எல்லையை விட்டு அப்பாற்பட்டு என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய இல்முல் கைப் இருக்கின்றதே, மறைவான ஞானம் என்பது அது கைர மஹதூத், எல்லைக்கு உட்படாதது. அது இவ்வளவுதான் என்று கணக்கு போட்டு சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த மறைவான ஞானத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை கற்றுக் கொடுத்திருந்தார். அது மிக கொஞ்சம். அல்லாஹ்வுடைய அறிவை சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்த அந்த இல்முல் கைப் இருக்கின்றது, அது மிக மிக குறைவானது, மிக மிக குறைவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொல்லுகின்றார்களோ, இப்ப நபி அவர்களை பற்றி நாம் எவ்வளவு சொன்னோமோ, எவ்வளவு விளங்கி இருக்கின்றோமோ, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல் கைபிலிருந்து ஒரு துளிதான், ஒரு சிறு பகுதி தான். அல்லாஹ் தஆலாவுடைய இல்முல் கைப் முழுவதையும் எந்த மனிதரும் தெரிய முடியாது. மற்றவர்கள், ஏன்னா சில பேர் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் அல்லது சொல்லக்கூடியவர்கள், அதுதான் சரி என்று வாதிடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இல்முல் கைப் உண்டு, மறைவான ஞானம் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போன்று, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அறிவு இருக்கின்றதோ, மறைவான ஞானங்கள் இருக்கின்றனவோ, அதே அறிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு என்று சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அத சில ஆயத்துகளை வைத்து, சில ஹதீசுகளை வைத்து, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்வான இல்மு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வைத்து சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா பல்வேறு ஆயத்துகளிலே சுட்டி காட்டுகின்றார். அதுல குர்ஆன்ல முதலாவது ஆயத்து இந்த ஆயத்து, இன்னி அலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். இல்முல் கைப் என்பது என்னிடத்தில் உள்ளது, அது வேற யாருக்கும் தெரியாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே உறுதிப்படுத்துகின்றான். பிறகு மற்றொரு விளக்கம், அல்லாஹ் தஆலாவுக்கு இல்முல் கைப், மறைவான விஷயங்கள் இருக்கின்றன, மறைவான ஞானம் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் என்று சொல்லப்படும் பொழுது, அந்த மறைவான ஞானம் என்பது வேறு யாரும் சொல்லிக் கொடுத்து ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலாவுக்கு வந்த ஞானம் அல்ல. யாராவது அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் தஆலா கற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த ஞானம் வந்ததா? அறிவு கிடையாது. அல்லாஹ் தஆலாவுக்கு அவனுடைய ஜாத், அவனுடைய உள்ளமிலேயே, இயற்கையிலேயே, அவனுடைய உள்ளமையிலே உள்ள, அவனுடைய ஜாத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய அறிவு அது இல்முல் கைப் என்பது. வேறு யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து வந்ததல்ல. அதனால அல்லாஹ் தஆலாவுக்கு உள்ள இல்முல் கைப் இருக்கின்றதே, அது இல்முல் கைப் ஜாத்தி என்பதாக சொல்லப்படும். அவனுடைய உள்ளமையிலேயே உள்ளது. அவனுக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுத்தோ வேறு பொருள்களின் மூலமாக அவனாக கற்றுக்கொண்டோ வந்ததல்ல. அவனுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அறிவு இல்முல் கைப் என்பது ஜாத்தி என்பதாக சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய இல்முல் கைப் இருக்கின்றதே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் படைக்கப்பட்ட விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சொன்னமே குன்து கன்ஸம் மக்ஃபியா, நான் மறைபொருளாக இருந்தேன்
நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். இந்த ஹதீஸை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா இப்படி இருந்தான் அப்படிங்கிறது. அதே போன்று வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை குர்ஆன்ல சொல்லும்போது அதற்கு விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். இந்த வானம் எப்படி இருக்கின்றது என்ற அமைப்பை சொல்லி தருகின்றார்கள். சொர்க்கம் நரகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது, படைக்கப்பட்ட பின்னால் எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லி தருகின்றார்கள். இனிமேல் சொர்க்கம் நரகம் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி தருகிறார்கள். அதே போன்று கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அஷ்ராத்து ஸாஅ, கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்ற தொகுப்பிலே அந்த ஹதீசுகளிலே பல்வேறு ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தஜ்ஜால் வருவான், அவன் இப்படிப்பட்ட தன்மை உடையவனாக நிலை உடையவனாக இருப்பான், அவன் என்னென்ன காரியங்களை செய்வான், யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் வருவார்கள், கியாமத் நாள் நெருக்கம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் இப்படி மாறுவார்கள், என்னென்ன அமைப்புகள் ஏற்படும், மனிதர்களிடத்தில் என்னென்ன சீர்கேடுகள் ஏற்படும் என்பதை பற்றி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வருகின்றன. நாம் பார்க்கணும், ஏராளமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். இதெல்லாம் இல்முல் கைப் தான், மறைவான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, அறிந்திருப்பது தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அறிவு எப்படி கிடைத்தது? தானாகவா அதை உற்பத்தி செய்து கொண்டார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தார். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்து வந்தது. அதனால அதுக்கு பேரு அதாஇ என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் கொடுத்து இவர்களுக்கு தெரிந்தது என்பதாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத இல்முகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல. அதுல ஒன்று இரண்டை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரு இடத்துல ஒரு 5 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சூரத்துல் லுக்மானுடைய கடைசியில இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸா, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸா வ யுனஸ்ஸில் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்லின் தமூத். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டி இந்த 5 அல்லாஹ்வை தவிர என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதே போன்று இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்பொழுது பெய்யும் என்பது பற்றி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. மழை எப்பொழுது எந்த இடத்திலே எப்பொழுது பெய்யும், எவ்வளவு பெய்யும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பத்திலே உள்ளது என்ன என்பது பற்றி அவனுக்கு தான் தெரியும். கர்ப்பத்தில் உள்ளது குழந்தையா இல்லையா, அது ஆணா பெண்ணா என்ற விளக்கம் அல்லாஹ் ஒருத்தருக்கு தான், வேற யாருக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கு என்ன செய்யும், அடுத்த நேரம் என்ன செய்யும் என்பது பற்றி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்லின் தமூத், எந்த இடத்திலே ஒரு ஆத்மா மௌத்தாகும் என்பது, இறந்து விடும் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லும் பொழுது இந்த 5 அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியாது என்பதாக சொல்லுகின்றார். எனக்கும் தெரியாது என்பதாகவே சொல்லுகின்றார்கள். ஏன்னா இந்த விஷயத்தையும் கூட, இந்த 5 விஷயம் கூட அல்லாஹ் தஆலா சொன்னா, ஆனா பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 5 விஷயங்களையும் கூட கற்றுக் கொடுத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய சில மனிதர்களும் உண்டு. ஆனால் சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கைப்படி தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், அது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது. அந்த இடத்துல சில சந்தேகங்கள் வரலாம். இல்முல் கைப் அல்லாஹ்வுக்கு தான் உரியது அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்படுதே தவிர அந்த 5க்கு சில விளக்கங்கள் இருக்கின்றன. அதுல சில சந்தேகங்கள் இருக்கும் சில பேருக்கு. அப்ப உதாரணமா கர்ப்பங்களிலே இருக்கக்கூடியதை பற்றி அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி போடுறாங்க இல்லையா. இதுக்கு முதல்ல இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள்லாம் இப்படி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அது ஆணா பெண்ணா என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க தஃப்சீர்கள்ல. பயன் செய்யக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்களும் அப்படித்தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப ஸ்கேன் வந்த பிறகு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க, உள்ள இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப என்ன விளக்கம் சொல்றது? அப்போ எந்த ஆயத்துக்கு? ஸ்கேன்ல தான் தெரிஞ்சு போயிடுது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி. அதுக்கு உலமாக்கள், இப்ப உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஆனா பெண்ணா என்று தெரிவது மட்டுமல்ல, கர்ப்பத்திலே இருப்பது அவனுக்குத்தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாதுன்னு சொன்னா ஆனா பெண்ணா அப்படிங்கிறது, அந்த குழந்தை இருக்கக்கூடிய குழந்தை நல்லதா கெட்டதா, அதாவது நல்ல மனிதனா கெட்ட மனிதனா, சொர்க்கவாசியா நரகவாசியா என்பது பற்றி அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் தெரியும்.
அவன் மூமினா அவன் காபிரா என்பது பற்றி யாருடைய வயிற்றில் பிறந்தாலும் சரி. ஏன்னா ஏராளமான மனிதர்களை நாம பார்க்கிறோம், காபிரா பிறகுறான் மூமினா ஆயிடுறான், மூமினா பிறகுறான் காபிரா மாறி போயிடுறான். அவன் மூமினா காபிரா இறுதி நிலை அவனுடையது எப்படி, இறுதி நிலை என்ன, அதாவது ஹுஸ்ருல் காத்திமாவா சூல் காத்திமாவா அவனுடைய கடைசி நிலை என்பது பற்றி உள்ள விளக்கம் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு கருத்து. அல்லது ஆனா பெண்ணா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முதல்ல சொன்ன முஃபஸிர்கள் இதுவரைக்கும் என்ன சொல்லி வந்தாங்களோ, உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்களோ அப்படியே வச்சுக்கலாம். ஆனா பெண்ணா என்று அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஒன்னும் பாதகம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து ஆனா பெண்ணான்னு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிவதற்கும் மனிதன் ஆனா பெண்ணா என்று அறிவதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன, ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. அது என்ன, இவன் ஒரு ஸ்கேன், ஒரு கருவியை வைத்து பார்த்து அந்த கருவியின் மூலமாகத்தான் அது ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியும். அல்லாஹ்வுக்கு அப்படி ஆனா பெண்ணா என்று தெரிவதற்கு கருவி தேவையில்லை, கருவி தேவையில்லை. எந்த கருவியும் இல்லாமல், எந்த உபகரணமும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், யாருடைய அறிவும் இல்லாமல் தன்னுடைய அறிவை கொண்டே அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அது ஆனா பெண்ணா என்று இப்படி ஒரு விளக்கம் அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ் தஆலாவுடைய இல்முல் கைப் இருக்கின்றதே, அது அவனுடைய ஜாத்திலேயே இருக்கக்கூடியது. இப்ப இந்த 5 விஷயங்களை தவிர வேறு, இந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும் அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இல்முல் கைப் இருக்கின்றதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களும் கூட இதை மறுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே அந்த இல்முல் கைப் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து வந்தது. அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கைப்படி, இமாம்களுடைய தீர்ப்பின்படி முடிவு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இல்முல் கைபில் இருந்து ஒரே ஒரு துளி அளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படித்தான் நம்ப வேண்டும். இல்லைன்னு சொன்னா அந்த நம்பிக்கையில வேறுபாடு ஏற்பட்டுவிடும், ஈமான்ல குழப்பம் ஏற்பட்டுவிடும், இஅ்திகாத் நம்பிக்கையில ஃபஸாத் குழப்பம் ஏற்பட்டுவிடும். நம்பிக்கை இப்படித்தான் இருக்கு. இங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அதை சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த 5 விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களும் உலகத்துல நடைபெற்று இருக்கின்றன. ஒரே ஒரு சம்பவம் பாருங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4 மதுஹபுடைய இமாம்களில ரொம்ப தக்வா உள்ளவர்கள், மிகப்பெரிய மனிதராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மதீனாவிலேயே மஸ்ஜித் நபவியிலே தான் ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை முதலாக தொகுத்தது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். முவத்தா அப்படிங்கிற கிதாப், முவத்தா என்ற அந்த ஹதீஸ் தொகுப்பு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையது. முதல் ஹதீஸ் தொகுப்பு. அதுக்கு பின்னால் தான் புகாரி எல்லாம் வந்தது, புகாரி முஸ்லிம் அதுக்கு பின்னால வந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம், அளவு கடந்த பிரியம். அதன் காரணமாக, அந்த பிரியத்தின் காரணமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலேயே இருக்க வேண்டும், மதீனாவை விட்டு போகக்கூடாது, மதீனாவிலேயே மௌத்தாக வேண்டும், அந்த ஜன்னத்துல் பக்யால் தான் அடக்கம் பெற வேண்டும் என்று விரும்பி அங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. மதீனாவில் அவர் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் மதீனாவில மஸ்ஜித் நபவி, அதை சுற்றிலும் உள்ள பகுதிகள், இங்க எல்லா இடங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் படாத இடம் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி படாத இடம் கிடையாது. அதனால நபி அவர்கள் நடந்த பூமியிலே நான் செருப்பு போட்டு நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்து செருப்பு போடாமலேயே வாழ்நாள் முழுவதும் நடந்தாங்க. நம்ம ஷரியத்துடைய முறை இப்படிக்கு பார்த்தா செருப்பு போடுறது சுன்னத்துன்னு வரும். ஆனா அவங்க அந்த இதுல அந்த ஆஷிகுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள இஸ்மின் காரணமாக செருப்பு போடாம இருந்தாங்க. அது வேற ரூட்டே வேற. அதை பத்தி நம்ம சர்ச்சைகள்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. சரி, அப்படி இருந்த மஹப்பத் அதிகமாக இருந்ததின் காரணமா மதீனா விட்டு வெளியே வந்தாங்கன்னா செருப்பு போட்டுக்குவாங்க, மதீனாவுக்குள்ள நடமாடக்கூடிய இடத்துல செருப்பு போட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடந்த அந்த இடத்தை நான் என்னுடைய செருப்புகளை கொண்டு மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அவங்க பரலான ஹஜ்ஜை செய்து முடித்தார்கள். மக்காவுக்கு வந்தாங்க, ஹஜ் செஞ்சுட்டு போனாங்க. திரும்ப நஃபிலான ஹஜ்ஜை ஒரு தடவை 2 தடவை பல தடவை செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல மக்காவுல போன அங்க போய் மௌத்தா போயிட்டோம்னா என்ன பண்றது, மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. மக்காவுக்கு போன நேரத்துல வழியிலேயோ மக்காவிலேயோ போய் மௌத்தா போயிட்டோம்னா அங்கேயே எல்லாம் அடக்கி போடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில புனிதமான இந்த இடத்துல ஜன்னத்துல் பக்யில அடங்க முடியாத பாக்கியம் கிடைக்காம போயிடும், அடங்கிறதுக்குள்ள பாக்கியம் இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு
நஃபிலான ஹஜ்ஜுக்கு கூட போகாமலே இருந்துட்டாங்க. ஆனா ரொம்ப கவலை, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் ஒண்ணு, அதே நேரத்தில் ஹஜ்ஜு செய்யணுமே அப்படிங்கிற கவலை. நஃபிலான ஹஜ், பரலான ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டாங்க, நஃபிலான ஹஜ்ஜு செய்யணுமேங்கிற ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. தினந்தோறும் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு வயசுன்னு எனக்கு சொல்லி போடு, ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு சொல்லு, அந்த கணக்கு வச்சு நான் அவனை போயிட்டு வந்துடுறேன் ஹஜ்ஜுக்கு. எனக்கு இவ்வளவு நாள் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம் அப்படின்னு துஆ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி துஆ கேட்டதுனால ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அடிக்கடி பார்ப்பாங்க, ஒரு நாள் பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கனவுல பார்த்த உடனே சரி ரசூலுல்லாஹ் பார்த்தோம் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்டே நம்ம கேட்டுருவோம் நமக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு, ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. யார சொல்லலாம், எனக்கு ஒரு சந்தேகம், நான் நஃபிலான ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு நான் போன இடத்துல அங்கேயே மௌத்தாகி போயிட்டேன்னு சொன்னா உங்களுடைய இந்த புனிதமான மதீனா ஷெரீஃப்ல அடங்க முடியாத, தஃபன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமே அப்படின்னு பயந்து போகாம இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு வயசு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நான் வந்து ஹஜ் செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கனவுல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் செய்தவர்களாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து இப்படி 5 விரல காட்டினாங்களாம். 5 விரல காட்டினாங்க. இவர் திடீர்னு முழிச்சுக்கிட்டாரு. முழிச்ச உடனே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன 5 விரல காட்டினாங்களே, 5 மணி நேரமா, 5 நாளா, 5 வாரமா, 5 வருஷமா, 50 வருஷமா, ஒன்னும் கணக்கே தெரியலையே அப்படின்னு அவருக்கு சந்தேகம். கனவுக்கு விளக்கம் எல்லாரும் சொல்ல முடியாது, கனவுக்கு விளக்கத்தை எல்லாரும் சொல்ல முடியாது. கனவுக்கு மிக துல்லியமாக கரெக்டாக விளக்கம் சொல்லக்கூடிய நபிமார்களிலே ஒருவரையும் இந்த உம்மத்திலே ஒருவரையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கணும். நபிமார்களில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். இந்த உம்மத்திலே ஒரு ஆளு இப்னு சீரின், முஹம்மது இப்னு சீரின் அப்படிங்கிறவங்க அந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க தாபியை சேர்ந்தவங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல அங்க இருக்கிறாங்க, மதீனாவுல தான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ இவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு, கனவுக்கு எனக்கு விளக்கம் தெரியல, சரி விளக்கம் சொல்லக்கூடியவர் இப்னு சீரின் தான், அவர்கிட்ட தான் போய் கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹாதிமை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீ போய் இப்னு சீரின் போய் இந்த மாதிரி ஒருத்தர் கனவு பார்த்தாரு, என் பேரை சொல்லாரு, இந்த மாதிரி ஒருத்தர் கனவு பார்த்தாரு, அந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு உங்கள்கிட்ட கேட்டு வர சொன்னார், என் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த ஹாதிம் போனாரு, இந்த கனவை சொன்னார், இப்படி ரசூலுல்லாஹ் வந்தது, இப்படி கையை காட்டினது அப்படின்ட்டு. அவர் வந்து இப்னு சீரின் கேட்டாரா, இந்த கனவு யாரு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். ஹாதிம் சொன்னாராம், கனவு பார்த்தவர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இவர் சொன்னார். அவர் இப்னு சீரின் சொன்னாரு, அவர் பேரை சொல்றதா இருந்தா தான் இவர் விளக்கம் சொல்லுவாராம் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றார். பேரை சொல்றதா இருந்தா தான் நான் விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னு. இவர் திரும்பி ஹாதிம் போனாரு, இந்த மாதிரி சொல்றாங்க இப்னு சீரின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி அப்ப பேரை சொல்லிட்டாலும் கேட்டுவா, விளக்கம் தெரியணுமே, பேரை சொல்லிட்டேன், நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லு. மாலிக் தான் பார்த்தாரு. இந்த மாதிரி மாலிக் இமாம் தான் பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இந்த கனவை அவரை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது எனக்கு முதல்ல தெரியும் அப்படின்னாரு இவர். இந்த கனவை அவரை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது, அதனால அந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா 5 விரல காட்டினது 5 வருஷம் 5 நாளுங்கிற அர்த்தம்லாம் இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். அந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொன்னாங்க. அதனால அந்த 5 விஷயங்கள், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸா, கியாமத் நாள் வருவது எப்பொழுது என்ற அறிவு, மழை எப்பொழுது பெய்யும், கர்ப்பங்களிலே இருப்பது என்ன, நாளைக்கு ஒரு மனிதன் என்ன செய்வான், நாளைக்குன்னா அடுத்த நேரம். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், தஃசீர் முடிஞ்ச உடனே என்ன செய்வோம் அப்படின்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எப்படி போவோம், எப்படி வருவோம், என்ன நிகழும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷத்துல என்ன நிகழும் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்த நிமிஷத்துல எப்படி என்ன நிகழும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மௌத்தாகும் அப்படிங்கிறது தெரியாது. எப்பொழுது மௌத்தாகும், எப்பொழுது நாம் இறப்போம், மௌத்தாவோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நம்ம உயிர் எப்ப போக போகுதோ தெரியாது அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் வேணும். ஆனா எந்த இடத்துல மௌத்தாகும் அப்படிங்கறதும் தெரியாது. நான் மதராஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா மதராஸ்ல தான் மௌத்தாகும் கேரண்டி கிடையாது, மெட்ராஸ்ல தான் மௌத்தாகும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போயிருப்போம், அங்க மௌத்தா போயிடுவோம், ஹஜ்ஜுக்கு போயிருப்போம், அங்க மௌத்தா போயிடுவோம், அல்லது இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருப்போம், அந்த இடத்துல மௌத்தாயிடுவோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இங்கேயே வீட்டுல படுக்கையா இருக்கிறோம், இதே கபிரிஸ்தான்ல தான் அடக்கப்படும், நம்மள அடக்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு நோய் அதிகமாகி இங்க இருந்து வேலூருக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க, அங்கேயே மௌத்தா போயிடுவாரு.
அங்கே அடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இப்படி நிறைய உதாரணங்கள் 1 2 அல்ல ஏராளமா நிறைய இருக்குது, நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்கணும். இது மாதிரி எந்த இடத்தில் மௌத்தாகுவார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. என்று இந்த 5 விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது என்பதை இந்த கனவின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இங்கே அல்லாஹ் தஆலா இல்முல் கைப், நம்முடைய கொள்கை எப்படி இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு தான் இல்முல் கைப் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் கூட இல்முல் கைப் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இல்முல் கைப் இருக்கின்றது என்று சொன்னா அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தானோ அதுதான் இருக்குது அப்படிங்கிறாரு. அது எதை கொடுத்தானோ அது. அதனாலதான் இல்முல் கைப், மறைவான அறிவு. இல்ம் என்ற அறிவு, கைப்னா மறைவான அறிவு அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கே சொந்தம். இல்முல் கைப் வேற யாருக்கும் கிடையாது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தது, ஆனா அதுக்கு வேற பேரு இல்முல் கைப் சொல்லக்கூடாது. உலமாக்கள் குறிப்பாக மௌலானா முஹம்மது ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய முஃப்தியாக, உலகம் முழுவதிலும் பெரிய முஃப்தியாக திகழ்ந்தவர்கள். அவங்க சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லும் பொழுது அதுக்கு பேரு இன்பாஉல் கைப் அப்படின்னு சொல்லப்படும். மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பது அப்படின்னு. இல்முல் கைப்னா மறைவான விஷயங்களை அறிவது, மறைவான விஷயங்களை அறிவது, அந்த அறிவு தனக்குள்ளேயே இருப்பது அப்படின்னு அர்த்தம். இன்பாஉல் கைப் கைபுடைய விஷயங்களை, மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பது. அறிவித்து கொடுக்கப்பட்ட மறைவான விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் தஆலாவுக்கு இல்முல் கைப் உண்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு இன்பாஉல் கைப் உண்டு. இன்பாஉல் கைப், அந்த இன்பா அறிவித்து கொடுத்தல் அப்படிங்கிற வாசகத்தில் இருந்தா யா ஆதமு அம்பி உஹும், அம்பி அப்படிங்கிறது ஆதமே நீர் அறிவித்து கொடுப்பீராக இவர்களுக்கு, இந்த மலக்குகளுக்கு, பியாஸ்மாஇஹிம் இந்த பொருள்களுடைய பெயர்களை அறிவித்து கொடுப்பீராக என்ற கருத்து அந்த இன்பால உள்ளது. பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். சில பேருக்கு இப்படி அறிவித்து கொடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். நீங்க இல்முல் கைபை பற்றி உள்ள விஷயம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல, இது போன்ற நிறைய ஆயத்துகள், ஒரு 30-40 ஆயத்துகள் இருக்கின்றன குர்ஆன்ல. அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய மறைவான பொருள் அல்லாஹ்வுக்கே சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றான். யாருக்கு அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும் அறிவித்து கொடுக்கின்றான், சொல்லிக் கொடுக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக என்று சொன்ன பின்னால மலக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அலம் அகுல்லகு, உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, முன்னமே நான் சொல்லவில்லையா, இன்னி ஆலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய மறைவான அறிவை நான் தான் அறிந்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, வா அலமு மா துபுதூன வா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை வெளிப்படுத்துகின்றீர்களோ அதையும் நான் அறிவேன், நான் தான் அறிவேன். எதை வெளிப்படுத்துகின்றீர்களோ அது, அதாவது வெளித்தோற்றத்தில் எதை நீங்கள் செய்கின்றீர்களோ அதையும், வா குன்தும் தக்துமூன் எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையும் நான் தான் அறிவேன் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா. மலக்குகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவங்க என்ன வெளித்தோற்றத்துல என்ன சொன்னாங்க, அத்தஜாலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியிலே இப்படி ஒரு மனிதரை நீ படைக்க போகின்றாயா, அவர்கள் குழப்பம் செய்து கொண்டிருப்பார்கள், ரத்தங்களை ஓட்டிக் கொள்வார்கள், அந்த ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அதே போல நீங்க மறைத்து வைத்திருந்தீர்கள், மலக்குகள்லாம் தங்களை இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, முன்னால் அது விளக்க சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா நம்மளை விட ரொம்ப சிறந்த படைப்பு வேற யாரையும் படைக்கல, அதனால நம்மளை விட சிறந்த படைப்பு அல்லாஹ் தஆலா உண்டாக்க மாட்டான், நம்ம தான் சிறந்தவர்கள் அப்படின்னு மலக்குகள்லாம் தாங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க பாருங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடுத்த பிறகு சொல்லி காட்டுகின்றான். இது அதே போன்று நீங்கள் எதை வெளிப்படுத்தினீர்களோ அப்படின்னு சொன்னா, எதை வெளித்தோட்டத்தில் நீங்கள் இபாதத் வணக்க வழிபாடுகளாக செய்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே போன்று வமா குன்தும் தக்துமூன் நீங்கள் மறைத்து வைத்திருந்தீர்கள் அதையும் தெரிவேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஷைத்தான் இப்லீஸ் இருக்கின்றானே அவன் மலக்குகளோடு சேர்ந்து கொண்டுதான் ஆரம்ப கட்டத்திலே இருந்தான், மலக்குகளோடு ஒருவனாக இருந்தான். ஆனா இப்லீஸ் என்பவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், மலக்குகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தான். அந்த இப்லீஸ்ங்கிறவன் யாரு, அவன் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன், அவனுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருந்தன, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பல்வேறு கருத்துகள், இக்திலாப், பலதரப்பட்ட கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. பிரபலமான மஷூரான தீர்ப்பான கருத்து என்னவென்று சொன்னால், அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டான், ஜின் இனத்தை சேர்ந்தவன். ஜின் இனம் நெருப்பினால் படைக்கப்பட்டது. ஆனால் இந்த இப்லீஸ் என்பவனை மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த ஜின் இனத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட மலக்குகளோடு வசிக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா அவர்கள் அந்த இப்லீஸுக்கு கொடுத்திருந்தான்.
அவனுக்கு பெயர் மலக்குகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பெயரை போன்று இவனுக்கு ஒரு பெயர் அல்லாஹ்தாலா வைத்திருந்தான், அஸாஸீல் என்பதா. அஸாஸீல் என்று ஒரு பெயரை வைத்திருந்தான். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் என்று சொல்லப்படுவதை போன்று அஸாஸீல் என்ற பெயரை இவனுக்கு வைத்திருந்தான். சொர்க்கத்திற்கு ஒரு பாதுகாப்பாளராகவும் நியமனம் செய்திருந்தான் அவன். மலக் அந்த இப்லீஸை சொர்க்கத்துக்கு பாதுகாப்பா, இப்லீஸ்ங்கிற பேரு ஷைத்தான்ங்கிற பேரு பின்னால வந்தது அவனுக்கு. அல்லாஹ்தாலா பின்னால் அவனுக்கு சொன்னது. அவன் கட்டுப்பட மறுத்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு கட்டுப்பட மறுத்ததின் காரணமாக அவனுக்கு இப்லீஸ் என்றோ அது ஷைத்தான்ங்கிற பேரு சொல்லப்பட்டது. பின்னால் முதல்ல அவனுக்கு பேரு அஸாஸீல் என்று இருந்தது. அல்லது அபுல் ஜான் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அவனுக்கு. ஜின் இனத்தினுடைய தந்தை, ஜின் இனத்தினுடைய தந்தை. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர், மனித இனத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்றார்களோ அதே போன்று இந்த இப்லீஸுக்கு அபுல் ஜான், ஜின்னுடைய தந்தை என்பதாக பேர் இருந்தது. சொர்க்கத்திலே அவனுக்கு சில வேலைகளை அல்லாஹ்தாலா கொடுத்திருந்தான், பாதுகாக்கும் பொறுப்பை அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான் அவன். இப்ப அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க போவதாக சொன்ன உடனே, முன்னால் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது, 2 வாரத்துக்கு முன்னாலே 3 வாரத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்டது. மலக்குகளிடத்தில் அவன் போய் கேட்கிறான், இந்த மாதிரி ஒரு மனித இனத்தை, ஒரு ஆதம் என்ற ஒருவரை படைக்க போறதாக அல்லாஹ்தாலா சொன்னானே, அப்படி படைச்சிட்டான்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி மலக்குகளிடத்துல கேட்கிறான். அப்ப மலக்குகள் சொன்னாங்க, படைச்சிட்டான்னா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியதுதான். அல்லாஹ் சொல்றதுக்கு மாறு எப்படி செய்ய முடியும், அதனால கட்டுப்பட வேண்டியதுதான் மலக்குகள் சொன்னாங்க. இந்த ஷைத்தான் சொன்னா, அப்ப அந்த நேரத்துல இப்லீஸ் சொன்னா, அப்படி படைச்சா நான் கட்டுப்பட மாட்டேன், அந்த ஆதமை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். இப்ப இந்த சொன்னதையும் இப்படி மறைமுகமாக ரகசியமாக இவர்கள் பேசிக்கொண்டதையும் கூட நான் தெரிவேன், நீங்கள் பேசிக்கொண்டதும் எனக்கு தெரியும். இந்த இப்லீஸ் மாறுபட்ட கருத்து உடையவன் என்பதும் எனக்கு தெரியும் அப்படின்னு தத்துமோன், நீங்கள் எதை மறைத்து வைத்திருந்தீர்களோ அதுவும் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்டாக்கப்பட்ட பின்னால், படைக்கப்பட்ட பின்னால் இவனை சஜ்தா செய்யுமாறு அல்லாஹ்தாலா அடுத்த ஆயத்துல சொல்றான். சஜ்தா செய்யுமாறு சொன்னா அவன் மறுத்தான் அப்படிங்கிறது. இப்படி இவன் மறுப்பான், மாறு செய்வான், பிறகு என்னுடைய லானத்திற்கு, என்னுடைய சாபத்திற்கு உரியவனாக ஆவான் என்ற விஷயங்களும் கூட எனக்கு தெரியும் என்பதை அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு விஷயம் உண்டாவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்தாலா அதை தெரிந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது மிக விளக்கப்படுகின்றது. பொதுவா நமக்கு ஒரு பொருள் உண்டாக்கப்பட்ட பின்னால், அது வெளித்தோட்டத்துல வந்த பின்னால்தான் அது தெரிஞ்சு கொள்ள முடியும், இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ்தாலாவுடைய அறிவு அப்படி அல்ல. அந்த பொருள் உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அது இப்படி இருக்கின்றது என்பது தெரியும். இப்படி இதுதான் இருக்கு. வானங்கள் பூமி எல்லாம் அல்லாஹ்தாலா படைச்சிருக்கிறான். இந்த வானங்கள் பூமி, இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்கள், அதனுடைய அமைப்புகள், அது இயங்கக்கூடிய முறைகள், இவையெல்லாம் இப்பொழுது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போல இதுவெல்லாம் ஒன்றுமில்லாத சூரியமான காலத்திலே, அல்லாஹ்தாலா தனித்திருந்த அந்த நேரத்திலே, இப்பொழுது எப்படி வானங்கள் பூமி இருக்கின்றனவோ, பொருள்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, இதே தன்மையை, இதே நிலை அல்லாஹ்தாலா அப்பொழுதும் அறிந்திருந்தான். வெளித்தோற்றத்திலே வந்த பின்னால் தான் அல்லாஹ்தாலா அறிய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அது உருவாவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்தாலா அறிய முடியும். அல்லாஹ்வுடைய அறிவு அப்படிப்பட்டது. அதே அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான், இன்னி ஆலம் மா துபுதூன், நீங்கள் வெளிப்படுத்துகின்றதை நான் அறிவேன் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்தாலாவுக்கு வெளித்தோற்றத்தில் வந்த பின்னாலும் எனக்கு தெரியும், அதே போன்று வெளித்தோற்றத்திற்கு வருவதற்கு முன்னாலும் எனக்கு தெரியும். வமா குன்தும் தக்துமூன் என்ற ஆயத்தின் மூலமா அந்த கருத்தையும் அல்லாஹ்தாலா தெரியப்படுத்துகின்றார். இதுவரை சொல்லப்பட்ட இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, வைது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்க போகின்றேன் என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ்தாலா சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஆயத்திலிருந்து இது வரைக்கும் ஒரு 4-5 ஆயத்து வரைக்கும் உள்ள கருத்துக்களை அல்லாஹ்தாலா மனிதர்களுக்கு பல்வேறு படிப்பினைக்குரியதாக சொல்லி காட்டுகின்றான். மலக்குகளிடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க போவதாக சொன்னது இருக்கின்றதே, அது படைப்பதற்கு முன்னதாகவே நான் ஒரு படைப்பை படைக்க போகின்றேன் என்று அல்லாஹ்தாலா சொன்னது படைச்ச பிறகு சொல்லல, அல்லது இந்த பூமியிலிருந்து மண் எடுத்து கொண்டு வருமான அல்லாஹ்தாலா சொன்னானே அதற்கு முன்னதாகவே அல்லாஹ்தாலா சொல்லிட்டான். மலக்குகளிடத்துல மண்ணை எடுத்து வைத்துக் கொண்ட பிறகும் கூட அல்லாஹ்தாலா சொல்லல, அதுக்கு முன்னதாக ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிட்டான். இது எதை காட்டுதுன்னு கேட்டா, மனித இனம் மிக சிறப்பானவர்கள் அப்படிங்கறத காட்டுது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னதாக பல்வேறு பொருள்களை அல்லாஹ்தாலா படைச்சிருக்கான். மலக்குகள் இருக்கும் பொழுதே வானத்தை படைச்சான். பிறகு வானத்தில் உள்ள பல்வேறு பொருள்களை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் பிற பொருள்களை எல்லாம் படைச்சான். பூமியை படைத்தான், பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை படைத்தான்.
பிறகு ஜின்களை படைத்தான், பூமியிலே பல்வேறு விதமான மிருகங்களை, உயிரினங்களை அல்லாஹ் படைத்தான். ஏராளமான பொருள்களை படைச்சிருக்கான். ஒன்னு ரெண்டு அல்ல, பல கோடிக்கணக்கான பொருள்களை படைச்சிருக்கான் ஒவ்வொன்றாக. இப்படி படைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் மலக்கள் எடுத்து அல்லாஹ் தஆலா கேட்கவே கிடையாது. நான் இப்படி வானம் என்று ஒன்றை படைக்க போகிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் கேட்கல. பூமியை படைக்க போறேன், ஜின்களை படைக்க போகின்றேன், மிருகங்களை பறவைகளை படைக்க போகின்றேன், கடல் மலை நதி பாதாளம் இவற்றையெல்லாம் படைக்க போகிறேன் அப்படின்னு எந்த பொருளையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஆலோசனை கேட்கவே இல்லை மலக்குகளிடத்துல. மனித இனத்தை ஆதமை படைக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே நான் ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப இது எதை காட்டு, இந்த வாசகம் எதை காட்டுது, கேள்வி எதை காட்டுகின்றது என்று சொன்ன இந்த ஆலோசனை மனிதன் சிறப்பானவன் என்பதை சொல்லி காட்டுகிறது. இந்த சிறப்பானவன் என்பதை மலக்குகளுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அந்த மலக்குகளின் மூலமாக மற்ற பொருள்களுக்கெல்லாம் உணர்த்தப்பட வேண்டும். இந்த உருவம் அழகானதுதான், ஆனா இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சிறப்பானவனாக இதனால சிறப்பானவன் அல்ல. ஏன்னா மலக்குகள் முன்னால நம்ம சொல்லி இருக்கிறோம், மலக்குகள் எல்லாம் மனிதன் இப்ப நம்ம ஒரு தோற்றம் இப்படித்தான் இருக்க முடியும், வேறு உருவமாக நாம் மாறவே முடியாது. கருப்பா இருக்கிறாள் வெள்ளையா மாற முடியுமா? என்னதான் போட்டு தேய்ச்சி கழுவுனாலும் வெள்ளையாக முடியாது. வெள்ளையா இருக்கிறவர் கருப்பாக முடியாது, குட்டையா இருக்கிறவர் நெட்டையாக முடியாது, நெட்டையா இருக்கிறவர் குட்டையாக முடியாது. எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் முடியும். ஆனா மலக்குகள் எல்லாம் எப்படி விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் உருவமாக ஆவார்கள். நாயை தவிர பன்றியை தவிர அப்படின்னு முதல்ல சொன்னோம். அது தவிர வேற எல்லா உருவங்களையும் வர முடியும். இது மனிதனோட சிறப்பு தானே, அது அப்படி இருக்கிறது. இப்ப நம்ம அந்த மாதிரி எறும்பா பள்ளியா பாம்பா பூரானா அப்படி மாறக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருந்தான்னு வச்சுங்க, எவ்வளவு வேலை செய்யலாம் நம்ம. அப்படி நினைச்சு பாருங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு மாற்றம், உருவ மாற்றம் ஏற்படக்கூடிய தன்மை நம்மள்ட்ட கொடுத்திருந்தோம்னா எங்கெல்லாம் போகலாம். பஸ்ல, ட்ரெயின்ல, ஏரோப்ளைன்ல காசு இல்லாமயே அடுத்த ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், அடுத்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு எறும்பு மாறி மாறி குருவி மாறி மாறி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்ப அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நம்ம செய்ய முடியாது, நமக்கு கிடையாது. மனிதனுக்கு சிறப்பு என்பது அந்த இல்மின் மூலமாகத்தான். இரண்டாவது இபாதத்து, வணக்க வழிபாடுகள் அவர்கள் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள் மலக்குகள். அதைத்தான் அவங்க சொன்னாங்க, நாங்க இருக்கிறோம் தஸ்பீஹ் செய்யறதுக்கு, திக்ர் செய்யறதுக்கு, நீ இவர்களை படைக்க போகின்றாய் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு தெரியும் என்பதாக சொல்லி அவர்களை வாயடைத்தான். அந்த தெரியும் என்பது இந்த இல்மின் மூலமாகத்தான் இவர்களுக்கு உயர்வு இருக்கின்றது என்பதை மலக்குகளுக்கு சொல்லி காட்டினார். பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய ஹிலாஃபத், அவருடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு மனிதன் தான் தகுதியானவன், மலக்குகள் தகுதி இல்லை என்பதையும் அல்லாஹ் தஆலா அங்கே தெரியப்படுத்துகின்றான். இதுவும் மனிதனுக்குள்ள சிறப்பு. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய பல்வேறு விதமான அறிவுகளை, ஞானங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மனித இனத்திற்கு தான் கற்றுக் கொடுத்தான், மலக்குகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. இப்படி கற்றுக் கொடுத்ததே மனித இனம் சிறப்பானது என்பதை சொல்லி அறிவிக்கின்றது. எல்லா மொழிகளையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான், எல்லா மொழிகளும் முன்னால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மொழியை கற்றுக் கொடுத்ததனுடைய ஆரம்ப கற்றுக் கொடுத்த கல்வியாளர், சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார் என்றால் அல்லாஹ் தஆலா தான். அல்லாஹ் தஆலா தான் அதற்கு ஆசிரியராக இருக்கின்றார். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இனி கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை மொழிகள் வருகின்றனவோ, நான் முதல்ல சொன்னோமே, இப்ப 2 லட்சம் பாஷைகள், மொழிகள் பேசப்படுகின்றன உலகம் முழுவதும். இப்போ 2 லட்சம் மொழிகள் இருக்கின்றன. தமிழ் அப்படின்னு சொன்னா தமிழ்லயே பல்வேறு விதம், தெலுங்குன்னு சொன்னா அதுல பல்வேறு விதமான தெலுங்குடைய அமைப்புகள் இருக்கின்றன, ஆங்கிலம் சொன்னா அதுல பல்வேறு விதமான அமைப்புகள், இப்படி பல்வேறு விதமான லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. இந்த லட்சக்கணக்கான மொழிகளை ஆரம்பம் உற்பத்தி செய்தவர் யார் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா தான். மனிதர்கள் அதற்கு வடிவம் கொடுத்து பேசக்கூடிய தன்மையை உருவாக்கியவர்களே தவிர அசல் அமைப்பாளர் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தான் அமைத்தவன் என்பதாகவும் இங்கே அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த ஆயத்தின் மூலமாக அது விளக்கப்படுகின்றது. பிறகு மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா எதை சொல்லிக் கொடுத்தானோ அந்த அறிவு மட்டும்தான் இருக்கின்றது. சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அறிவை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கின்றதே தவிர தானாக அந்த இல்மை வளர்த்துக் கொள்ளக்கூடிய, அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் கிடையாது என்பதும் இங்கே சொல்லப்படுகின்றது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கும் போது மலக்குகள் எல்லாம் சேர்ந்துதான் இருந்தாங்க, முன்னால சொன்ன அது விளக்கம். ஆனா திருப்பி கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. தானாக அதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் கிடையாது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு இந்த இல்மு வரக்கூடிய அமைப்பிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு தான் உண்டு என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். கற்றுக்
கொடுத்தான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னால் அதை கிரகித்து சேமித்து வைக்கக்கூடிய தன்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அப்படி சேமித்து வைத்துக் கொண்டார்கள், கிரகித்துக் கொண்டார்கள். ஆனால் மலக்குகள் அப்படி கிரகிக்க முடியவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உஸ்தாதாக ஆக்கி, ஆசிரியராக ஆக்கி, மலக்குகளை எல்லாம் மாணவர்களாக ஆக்கி இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக என்று சொன்ன பொழுது ஆசிரியர் எப்படி போதிப்பாரோ அதே முறையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கு போதனை செய்தார்கள். அந்த போதனையின் காரணமாக அவர்கள் சில விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் மலக்குகள். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளுக்கு இல்லாத சிறப்பான தன்மை இருக்கின்றது அறிவை பெறுவதிலே என்பதும் அங்கே விளக்கப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு விளக்கங்கள், இந்த விளக்கங்களின் மூலமாகவெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது மனித இனம் சிறப்பானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். பிறகு இப்ப சொல்லப்பட நான் ஒரு கலீஃபாவை படைக்க போகின்றேன் என்று சொன்னதிலிருந்து மற்றொரு கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். உலகத்திலே முதலாக தன்னுடைய கலீஃபாவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்படுத்தினார். அந்த தொடரில் கலீஃபா என்று சொன்னால் தன்னுடைய சட்ட திட்டங்களை, தன்னுடைய சொற்களை மக்களுக்கு சேர்த்து வைப்பவர், தன்னுடைய பிரதிநிதியாக இருந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் அவருடைய ஏவல் விளக்குகளையும் மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடியவர் கலீஃபா என்பதாக சொல்லப்படும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கலீஃபாவாக ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு சட்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய என்ன சட்டங்களோ அதை தன்னுடைய மக்களுக்கு முதலாக சொன்னாங்க. அவங்க மக்கள் தான் முதல் மனிதர்கள். 40 அதாவது 20 சூழிலே 40 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஒவ்வொரு சூழிலும் ஒரு தடவை குழந்தை பிறக்கும் பொழுது இரட்டை குழந்தையாகவே பிறக்கும், ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணு, இப்படியே பிறக்க செய்தான் அல்லாஹ் தஆலா. இரண்டாவது தடவை ஒரு ஆணு பெண்ணு. முதல் தடவையிலே பிறக்கக்கூடிய அந்த ஆணை இரண்டாவது தடவை பிறக்கக்கூடிய பெண்ணுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்கப்பட்டது. கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அதாவது அண்ணன் தங்கச்சியை திருமணம் செய்து கொண்டார். அதே மாதிரி இரண்டாவது தடவையிலே பிறக்கக்கூடிய ஒரு ஆணை முதல் தடவையிலே பிறந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சட்டம் இருந்தது. அப்படி 20 தடவையிலே 40 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 20 ஆண் 20 பெண், 40 குழந்தைகள். அல்லது இப்படியும் சொல்லப்பட்டிருக்குது, 40 தடவைகளிலே 80 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிக்காஹ் செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். இப்ப அந்த நிக்காஹ் செய்யும் போது என்னென்ன சட்டங்கள் பிரயோகமாக வேண்டுமோ அந்த கட்டளைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைத்து சொல்லிக் கொடுத்து அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப கலீஃபா என்பதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரதிநிதிக்கு என்ன வேலை? அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதை மக்களிடத்தில் சேர்த்து வைப்பது. அப்படி சேர்த்து வைப்பதற்காக வேண்டி என்னென்ன தியாகங்கள் செய்ய வேண்டுமோ, சிரமங்களை மேற்கொள்ள வேண்டுமோ எல்லாத்தையும் தியாகம் செய்து எல்லா சிரமங்களையும் மேற்கொண்டு அதை செய்வது அப்படிங்கிறது. இது அந்த கலீஃபாவிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு கலீஃபாவாக அடுத்து யார் நபியாக ரசூலாக வந்தாரோ அவருக்கு அந்த ஹிலாபத்து பதவி. அப்ப ஹிலாபத் என்ற அந்த பதவியை அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு பின் ஒருவராக நபிமார்களுடைய வரிசையாகவே அனுப்பி வைத்தார். இவன் தான் கலீஃபா. இப்போ நபிமார்கள் தான் கலீஃபாக்கள், ரசூல்மார்கள் தான் கலீஃபாக்கள், எல்லாரும் கலீஃபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் 1,00,000க்கு மேற்பட்ட கலீஃபாக்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்ததாக அவருடைய மகனார், அதற்கு அடுத்ததாக அவருடைய மகனார், பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் இப்படியே வாழையடி வாழையாக பனி இஸ்ராயல்களிலே ஏராளமான கலீஃபாக்களை அல்லாஹ் தஆலா உற்பத்தி பண்ணினார். அதாவது ரசூல்மார்களை, நபிமார்களை உற்பத்தி செய்தார். பிறகு இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணம் பெற்ற கலீஃபாவாக அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். தாய் தந்தையுடைய முறையில் தான் அவர்கள் பிறந்தார்கள், தாயுடைய வயிற்றிலிருந்து தான் பிறந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நியமனம் செய்து ஆதி காலத்திலே ஏற்பட்டு விட்டது. அதனுடைய சரித்திரங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லப்பட்டு இருக்கின்றது, படித்திருப்பீங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பிரதிநிதி, கடைசி கலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால கலீஃபா, அதாவது அந்த அந்தஸ்தில நபிமார்கள் ரசூல்மார்கள் என்ற அந்தஸ்திலே கலீஃபாக்கள் யாரும் கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் தான் கடைசி நபி, லா நபிய்ய பாதி, எனக்கு பின்னால் நபியே கிடையாது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குலபாக்கள், கலீஃபாக்கள் தான். எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எல்லாம் கலீஃபாக்கள் என்று பெயர் பெற்றவர்கள் தான் தவிர நபிமார்கள் அப்படிங்கிற பெயர் அவர்களுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. எந்த நபி எனக்கு பின்னால் வர முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால இந்த ஹிலாபத் என்ற ஒரு பிரதிநிதித்துவம் அது நிரந்தரமாக கியாமத் நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடு செய்தான்.
முந்திய நபிமார்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி உள்ள அந்தஸ்தை, அதே மாதிரி உள்ள ஞானத்தை சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அவர்கள் உலமாக்கள் என்பதாக சொல்லப்படுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஞானத்தை பெற்றவர்கள், நபிமார்களுக்கு வாரிசாக வரக்கூடியவர்கள். நபிமார்களைத்தான் அல்லாஹ் தஆலா கலீஃபாவாகவே ஆக்கி கொண்டு வந்திருக்கின்றார். இப்ப கலீஃபா வேணுமே, கடைசியில நபி அவர்களுக்கு பின்னால நபி கிடையாது, அதனால கலீஃபா வரணும். நபியோட அந்த கிலாபத்து முடிஞ்சு போச்சு. பிறகு கலீஃபா வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களிலே பல்வேறு நபர்களை அப்படி கலீஃபாவுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சார். அதில் மிகச் சிறந்தவர்களாக இருந்த ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பல அறிவிப்புகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்மொழியின் மூலமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கிலாபத்துக்கு தகுதியானவர்கள் என்பதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய நேரத்திலேயே அவர்கள் இறந்து அவருடைய ஜனாஸா இருந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. அந்த நேரத்திலேயே கலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அந்த கிலாபத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த கிலாபத் என்ற உயர்ந்த அந்த பதவி சாதாரணமாக நபியாக இல்லாத ஒரு மனிதருக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டா, அதான் முன்னால சொன்னா, முன்னால் உள்ள நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த நபிமார்களுடைய பல்வேறு அந்தஸ்துகளை, சிறப்புகளை, நபிமார்களுடைய அறிவையும் ஆற்றலையும் ஓரளவு இந்த உம்மத்தினர்களே பலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அறிவை, எந்த இல்மை கொண்டு வந்து தந்தார்களோ, அந்த இல்மை யார் பரிபூர்ணமாக படித்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ரசூலுக்கு பிரதிநிதியாக வர முடியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் ஆலிம்கள் இருக்கின்றார்களே அவர்கள் நபிமார்களுக்கு வாரிசுகள் என்பதாக சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, உலமாஉ உம்மத்தி கஅம்பியாய் பனி இஸ்ராயில், என்னுடைய உம்மத்திலே உள்ள உலமாக்கள் இருக்கின்றார்கள், ஆலிம்கள், அவர்கள் பனி இஸ்ரவேலர்களில் உள்ள நபிமார்களுக்கு சமமானவர்கள் என்பதாக சொன்னாங்க. நபிமார்களுக்கு சமமானவர்கள். அப்ப நபிமார்களுடைய அந்த இல்மும் அறிவும் ஆற்றலும், அவர்களுடைய தப்லீக் பிரச்சாரம் செய்வதும், அந்த பிரச்சாரத்தினால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஏற்று செயல்படக்கூடிய தன்மையும் உலமாக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்படைத்திருக்கின்றார். அதிலே முதல் கலீஃபாவாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு, அதற்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு அடுத்ததாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பின்னதாக இந்த கிலாபத் என்பதிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. குழப்பம் ஏற்பட்டதின் காரணமாக அந்த கிலாபத்துடைய ஒரிஜினாலிட்டி, அதனுடைய அசல் தன்மை போக்கப்பட்டு அமீர் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. அமீர் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறிப்பாக சூசகமாக முன்னறிவிப்பாக சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனக்கு பிறகு 30 ஆண்டுகள் வரைக்கும் தான் இந்த கிலாபத் என்பது இருக்கும். அதற்கு பிறகு இந்த அமீர், அதாவது தலைமைத்தனம் என்ற பதவி உடையதாக அது அமையுமே தவிர கிலாபத்துடைய நிலையில் இருக்காது. கிலாபத் என்பது முன்னால் சென்று விட்டவர்கள் மக்களுக்கு ஆட்சி நிலையை உருவாக்குவது, அவர்களுக்கு சேவைகள் செய்வது என்பதாகும். அந்த நிலை இந்த 4 கலீஃபாக்களோடு முடிந்து விட்டது. அதாவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இந்த ஜனநாயகம் கிலாபத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு எல்லாம் முடியாட்சியாக அமைந்ததை தவிர குடியாட்சியாக அது அமையவில்லை. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய சஹாபிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஹியை எழுதக்கூடிய காத்திபுல் வஹி என்ற பெயரை, சிறப்பை பெற்றவர்கள் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இருந்தாலும் இந்த கிலாபத்தை இந்த 4 கலீஃபாக்கள் எப்படி நடத்தினார்களோ அந்த அமைப்பிலே நடத்தக்கூடிய தன்மை இவர்களிடத்தில் ஏற்படவில்லை. அதனால அந்த குடியாட்சியாக இருந்தது முடியாட்சியாக மாற்றப்பட்ட, என்னுடைய சுன்னத்தான் நடைமுறைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு பின்னால நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்கள், அந்த கலீஃபாக்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 பேருடைய வழிமுறைகளையும் பற்றி பிடிக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்னா கொடுத்து கிலாபத் உடையவராக அவரை ஆக்கி, அந்த கிலாபத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நபிமாரிடத்திலே வந்து கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து, அவர்களுக்கு பின்னால் இந்த 4 கலீஃபாக்களோடு பரிபூர்ண கிலாபத்துடைய நிலை என்பது அங்கே விளக்கப்படுகின்றது என்பதாக இதற்கு தவறான விளக்கத்தை சொல்லக்கூடிய பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மனிதனுக்கு மனிதன் சஜ்ஜா செய்வது என்பது கூட சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜ்ஜா செய்தார்கள். இந்த உலகத்திற்கு வந்த பின்னால் அப்படி சஜ்ஜா செய்தார்களா என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சஜ்ஜா செய்யுங்கள் என்று சொல்லவில்லை.
அவங்களுடைய மக்களிலே சில பேர் சஜிதா செய்தார்கள் என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அதற்கு பின்னாலே வந்த நபிமார்கள் பலர், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்களுக்கும் சில மனிதர்கள் சஜிதா செய்தார்கள், அவர்களை விரும்பியவர்கள் சஜிதா செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நபிமார்களுக்கும் சஜிதா செய்தார்கள் என்பதாக. இந்த சஜிதா செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்றின்படி இந்த நபிமார்களுக்கெல்லாம் இவர்கள் மற்ற மக்கள் சஜிதா செய்தது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மலக்குகள் எப்படி சஜிதா செய்தார்களோ அந்த அமைப்பில் அல்ல. மரியாதையை தெரிவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ததை போன்று இந்த நபிமார்களுக்கு மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சஜிதா என்பது 2 வகையாக அமையப்பட்டிருக்கின்றது. ஒன்று சஜிதத்து தாதீம், மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்வது. இன்னொன்று சஜிதத்துல் இபாதா, வணக்கத்தின் முறையிலே சஜிதா செய்வது. இபாதத்துடைய அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய அந்த சஜிதா அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே செய்யக்கூடாது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் செய்யப்படவில்லை. மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த சஜிதா தாதீம் தக்ரீம் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டதுதானே தவிர இபாதத் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டதல்ல. இபாதத் என்ற அந்த வணக்கம் இருக்கின்றது, அது அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. மலக்குகள் சஜிதா செய்தது நெற்றியை வைத்து சஜிதா செய்திருந்தாலும் கூட அது தாலீம், மரியாதைக்குரிய சஜிதாவாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட சஜிதாவாக கருதப்படுமே தவிர வணக்கத்தினுடைய சஜிதா அல்ல. அதே போன்று அவர்கள் உலகத்திற்கு வந்த பின்னாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக சில நபிமார்களுக்கு அவர்களுடைய கௌமுகள் உம்மத்துகள் சஜிதா செய்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் சஜிதா செய்திருக்கின்றார்கள், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் சஜிதா செய்திருக்கிறார். சில நேரங்களிலே அப்படி சஜிதா செய்தது சஜிதத்து தாதீம், மரியாதைக்குரிய சஜிதாவாகத்தான் அது கருதப்படுமே தவிர இபாதத்துடைய வணக்கத்துடைய சஜிதாவாக கருதப்படக்கூடாது. ஏனென்றால் இபாதத்துடைய சஜிதாவை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் செய்யக்கூடாது. இப்ப அந்த சஜிதாவுடைய வணக்கத்துடைய சஜிதா, மரியாதையுடைய சஜிதா அப்படிங்கிறது நிய்யத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுமே தவிர வேறு செயலின் மூலமாக அல்ல. நிய்யத்தின் மூலமாக இதை வணக்கத்தினுடைய அடிப்படையிலே நான் செய்கின்றேன் என்று நிய்யத்தில் செய்தால் அது ஷிர்காக ஆக்கப்பட்டுவிடும். தாஸீமுடைய அடிப்படையிலே, தக்ரீமுடைய அடிப்படையில் செய்கின்றேன் என்று நிய்யத்தில் செய்தால் அது ஆகுமாக்கப்பட்டதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த சஜிதத் தாலீம் என்பதும் கூட, எல்லா காலத்திலும் அல்ல. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் இந்த மரியாதைக்குரிய சஜிதா ஆகுமாக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய மார்க்கத்திலே, அவர்களுடைய காலங்களிலே. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் தஆலா சட்டங்களை மாற்றிக்கொண்டே வந்தார். எல்லா காலங்களிலும் சட்டங்களை ஒரே மாதிரியாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைக்கவில்லை. முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருந்தார். ஏன் அப்ப மனிதர்களே கிடையாது, திருமணம் செய்வதற்கு உறவு முறை வேண்டும், ஆண் பெண் என்ற இணைவு வேண்டும். அந்த இணைப்பு அண்ணன் தங்கை என்ற நிலையில் தான் அங்கே இருக்கு. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் கூட சகோதரன் சகோதரி, அதாவது ஒன்றுவிட்ட சகோதரியை திருமணம் செய்து கொள்ளலாம். ஒன்றுவிட்ட சகோதரி, அடுத்த தந்தை வேறொரு தந்தையின் மூலமாக, தன்னுடைய சிறிய தந்தை பெரிய தந்தையின் மூலமாக பிறந்த சகோதரியை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் கூட இருந்திருக்கின்றது. இப்பொழுது அது ஹராமாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இப்படி காலந்தோறும் அந்த சட்டங்களை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செய்து வந்து கடைசியாக ஒரு பரிபூர்ணமான சட்டத்தை இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய தீனை நான் நிரப்பமாக ஆக்கிவிட்டேன். இனிமேல் இதற்கு மாற்றம் என்பது எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த மனிதருக்கும் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இந்த சஜிதத் தாலீம், மரியாதைக்காக வேண்டி செய்த சஜிதா இருக்கின்றதே, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்து வந்தார்கள், அதற்கு பின்னால் உள்ள நபிமார்களுக்கு செய்து வந்தார்கள். இப்படியே தொடராக செய்து வந்து அது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் இருந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத் யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ஆரம்பமாக அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்திலே கனவு கண்டார்கள். அந்த கனவனுடைய விளக்கம் கடைசியாக அவர்களுக்கு நிறைவேற்றப்படுகின்றது. அவர்களுடைய தாயும் தந்தையும் 11 சகோதரர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். கடைசி காலத்திலே
இப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு அடுத்த காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம்லாம் அதுக்கு பின்னாலதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் கூட இந்த சஜிதத்து தஅலீம் என்பது கிடையாது, அது ஹராமாக்கப்பட்டு விட்டது. இப்ப சஜிதத்து தஅலீம் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பின்னால் கிடையாது. சஜிதத்துல் இபாதா, வணக்க சஜிதா, வணக்கத்திற்குரிய சஜிதா என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிடையாது, அவர்களுக்கும் கிடையாது. அவர்களுக்கும் மலக்குகள் சஜிதா இருக்கின்றதை அது தஅலீமுடைய சஜிதா தான், மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய, அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்த சஜிதாவை தவிர வணக்கத்துடைய சஜிதாவல்ல. ஆக சஜிதா என்பது ரெண்டு வகை, மரியாதைக்குரிய சஜிதா, இபாதத்திற்குரிய சஜிதா. இபாதத் என்ற சஜிதா இருக்கின்றதை அது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மனிதருக்கும் ஆகுமாக்கப்பட்டதல்ல, அது மிகப்பெரிய குற்றமாகும், ஷிர்காகும். மரியாதைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் இருந்தது. அதற்கு பின்னால் அது ஹராமாக்கப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. இதே போன்று பல்வேறு விஷயங்கள் பின்னால சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட சஜிதா செய்யக்கூடாது, அவர்களுக்கும் யாரும் சஜிதா செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், லா யம்பகி லிமக்லூகின் அன் யஸ்ஜுத லிஅஹதின் இல்லல்லாஹ். எந்த படைப்பினத்திற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் சஜிதா செய்வது எந்த படைப்பினத்திற்கும் தகுமானதல்ல. வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது அல்லாஹ்வை தவிர. இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில கீழே முஃபஸ்ஸிர்கள் எழுதுவது, வகான சுஜூது தஅலீமி ஜாயிஸன் ஃபீ ஷரீஅத்தி ஆதம் இலா ஸமானி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தஅலீமுடைய சஜிதா, மரியாதைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் அது அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பின்னால் அதுவும் ஹராமாக்கப்பட்டு விட்டது. ஆகவே மாயம்பகி லிபஷரின் அன் யஸ்ஜுத லிபஷர், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது என்பது எந்த நிலையிலும் கூடாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வலவ் ஸலஹ லிபஷரின் அன் யஸ்ஜுத, ஒரு மனிதனுக்கு மற்றொரு மனிதன் சஜிதா செய்வது கூடும், அது சரிதான் என்று இருந்தால், லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, ஒரு பெண்ணுக்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன் அவளுடைய கணவனுக்கு அவள் சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக. மின் அஸமி ஹக்கிஹி அலைஹா, அந்த பெண்ணுக்கு அந்த கணவனின் மீது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த பெண்ணின் மீது மிக பெரியதாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவள் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஆகவே யாருக்கும் யாரும் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சஜிதா செய்ய வேண்டும் என்று இருந்தால் கணவனுக்கு அந்த சஜிதா செய்யுமாறு மனைவிக்கு அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்து அந்த நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் இந்த வாசகத்தை. ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்கள். ஒரு ஒட்டகம் அந்த இடத்திற்கு வந்தது. உடனே தன்னுடைய தலையை கீழே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதத்திற்கு அருகிலே வைத்து அது சஜிதா செய்தது. அதாவது சஜிதா செய்வதை போன்றுள்ள தோற்றம் அந்த ஒட்டகத்திலிருந்து ஏற்பட்டது. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மிருகங்களும் மரங்களும் கூட உங்களுக்கு சஜிதா செய்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரம் சஜிதா செய்தது அப்படின்னா நிறைய வருது. ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதமான காட்சியை காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஏதாவது ஒன்றை காட்டுங்க. சரி, அதோ நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த மரத்தை போய் நான் கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. அந்த மனிதர் போனார். தூரத்துல ஒரு மரம் நின்றது. அந்த மரத்தை போய் ரசூலுல்லாஹ் உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு. அந்த மரம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாக அப்படியே அசைந்து அசைந்து வேரோடு பிடுங்கி கொண்டு ஒரு மனிதன் நடப்பதை போன்று தன்னுடைய வேரின் மூலமாக அப்படியே நடந்து வந்தது அப்படின்னு சொல்றோம். வேரின் மூலமாக அப்படியே நடந்தது. வந்த மரம் அப்படியே தரையிலே விழுந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சஜிதா செய்தது. பிறகு போ என்று சொன்னார். உன்னுடைய இடத்திற்கு திரும்பி போ, இர்ஜிஇ இலா மக்கானிகி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரம் திரும்பி போய் அந்த இடத்துல நின்றுச்சு. இதை பார்த்த அந்த அரபி, அந்த கிராமப்புறத்தை அரபி, அதே போன்று நானும் சஜிதா செய்கின்றேன் என்று சொன்னார். மனிதனுக்கு சஜிதா செய்யக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்து விட்டார்கள். அது ஒரு நிகழ்ச்சி. அதே போல இங்க ஒட்டகம் வந்து சஜிதா செஞ்சது. இதை பார்த்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மிருகங்களும் மரங்களும் கூட தங்களுக்கு சஜிதா செய்கின்றன, நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப சஜிதா செய்வதற்கு அதிகமாக கடமைப்பட்டவர்கள், எங்களுக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி அளியுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் செய்யக்கூடாது.
உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். செஞ்சாங்க வணக்கம், வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். எனக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டா, அக்ரிமு அஹாக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள். எனக்கு நீங்க சகோதரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர் என்றால் தங்களை சொல்லுகின்றார். உங்களுடைய சகோதரருக்கு மரியாதை செலுத்துங்கள். வலவ் குன்து ஆமுரு அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின், ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்வது ஆகும் என்று நான் கட்டளையிடுவதாக இருந்தால், லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன். ஏன் என்று சொன்னால், வலோ அமரஹா அன் தன்குல மின் ஜபலின் அஸ்ஃபர இலா ஜபலின் அஸ்வத், அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு இப்படி கட்டளையிட்டால், மஞ்சள் நிற மலையை, மஞ்சள் நிறமாக உள்ள ஒரு மலையை கருப்பு நிறமாக உள்ள மலையின் பக்கம் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு அவன் கட்டளையிட்டார். அதே போன்று கருப்பு நிறமாக உள்ள ஒரு மலையை வெள்ளை மலையின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு அவன் கட்டளையிட்டால், கான எம்பகையிலா அந்த அவ்வாறு அவள் செய்வது கட்டாயம் என்பதாக இருக்கக்கூடிய நிலையில், அதாவது கணவன் எதை சொல்லுகின்றானோ அதை அப்படியே அந்த பெண் கேட்க வேண்டும் என்று சட்டம் இருக்கக்கூடிய நிலையில், அந்த சட்டத்தை எப்படி மிகைப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. ஒரு மலையை, இந்த மலையை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வை அப்படின்னு கணவன் கட்டளை இட்டால் அது செய்யணும். செய்ய முடியுதா இல்லையா அது வேற விஷயம். செய்யறதுக்காக முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தால் அதை நிறைவேற்றி தருவது அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பு. அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு கடமை பெண்ணின் மீது, மனைவியின் மீது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை சார்ந்து இருக்கின்றது என்பதை சொல்லிக்கார். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஒருவர் மற்றொருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று இருந்தால், இந்த பெண் கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்லி காட்டினார். ஆக யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. இன்னொரு சம்பவம், கைஸ் இப்னு சாலித் என்ற ஒரு சஹாபி, அவர் வெளியூருக்கு போயிருந்தார். போய்விட்டு வந்தார். அவர் சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஹீரா என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். பாரசீக நாட்டிலே உள்ள ஒரு பெரிய ஊர் அது. அங்க இருக்கக்கூடிய சில மனிதர்களை பார்த்தேன். அந்த மக்களை எல்லாம் தங்களுடைய அரசருக்கு அவர்கள் எல்லாம் சஜிதா செய்யக்கூடியவர்களாக நான் கண்டேன். ஆகவே நான் அப்பொழுதே நினைத்துக் கொண்டேன், இந்த மனிதருக்கு, இந்த அரசனுக்கு இவர்கள் சஜிதா செய்வதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சஜிதா செய்வது ரொம்ப தகுதி வாய்ந்ததாகும் என்பதாக நினைத்தேன். ஆகவே உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்பதை நான் எண்ணுகின்றேன், விரும்புகின்றேன். எங்களுக்கு சஜிதா செய்ய அனுமதி தாருங்கள் என்பதாக அந்த கைஸ் இப்னு சாலித் ரலியல்லாஹு தஆலா என்று சஹாபி கேட்டுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே வாசகத்தை, இல்லை கிடையாது, லா தஃஅலு, அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத லஅமர்துல் நிஸாஅன் யஸ்ஜுத லி அஸ்வாஜிஹின்ன லிமா ஜஅலல்லாஹு லஹுன்ன அலைஹின்ன மின் ஹக். நான் அப்படி சஜிதா செய்யுமாறு கட்டளையிடுவதாக இருந்தால், பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பேன். அல்லாஹ் தஆலா அந்த பெண்களின் மீது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அமைத்து வைத்திருக்கின்ற காரணத்தால் அப்படி கட்டளையிட்டு இருப்பேன் என்பதாக அந்த நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக சஜிதா இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீசுகளை குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அதன் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ததை போன்று வேறு எந்த பெரிய மனிதருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே, இந்த மதஹபில், இந்த உம்மத்தில் மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் அந்த அனுமதி இருந்தது. அதற்கு பின்னால் சஜிதா செய்வதற்கு எந்த மனிதருக்கும் எந்த நேரத்திலும் அனுமதியே கிடையாது. இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு சில மனிதர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு சஜிதா செய்யுமாறு சொல்லி இருக்கின்றான். ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய சஜிதா இருக்கின்றது, அது மரியாதைக்காக வேண்டி உள்ளது, அதை செய்யலாம் என்பதாக சொல்லி சில ஷேக்மார்கள் தங்களுடைய முரீதீன்களை சஜிதா செய்ய வைக்கின்றார்கள். அது கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின், இந்த ஹதீஸ்களின் மூலமாக அறிவிக்கின்றார்கள். எந்த நிலையிலும் எந்த மனிதருக்கும், எப்படிப்பட்ட மனிதரா, அது நபிக்கே ரசூலுல்லாஹ்வுக்கே சஜிதா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்புறம் எந்த ஷேக்குக்கும் சஜிதா செய்ய முடியும்? எந்த ஷேக்குக்கும் சஜிதா செய்யக்கூடாது. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சஜிதா செய்யுமாறு மலக்குகளுக்கு கட்டளையிட்ட நேரத்தில் அவர்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. இப்ப சஜிதா செய்தார்கள் அப்படிங்கிற இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில சஜிதா எப்படிப்பட்டது, எப்படி சஜிதா செய்தார்கள் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் சொல்லப்பட்ட, இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஓரளவு நமக்கு தேவையான இந்த விளக்கம் போதுமானது. இந்த சஜிதா செய்தார்கள் என்பது
இங்கே சஜிதா செய்ததின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது இன்சான் என்ற இந்த மனித இனத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய மரியாதையை தந்து மலக்குகளுடைய சஜிதாவின் மூலமாக ஒரு அற்புதமான நிலையை மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றான். அதை மனிதன் வீணாக்கிவிடக் கூடாது என்ற கருத்தையும் அல்லாஹ் இங்கே தெரியப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை, அதை உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வாராக.